வணக்கம். இலங்கை ஆய்வு செய்தியுடன் நான் நிரோஷன். இலங்கையில் ஜேவிபி ஆட்சியினை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியுமென்றால் அது ஒரு புரட்சிகரமான திருப்பம் தான். ஏனென்றால் 1948 இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து நாடு 2 மேலாதிக்க அரசியல் இயக்கங்களால் வழிநடத்தப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சி யூஎன்பி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எஸ்எல்எஃப்பி அவர்கள் தலைமையிலான கூட்டணிகள் அல்லது பிரிந்து சென்ற அவற்றில் இருந்து பிரிந்து சென்ற அணிகள். அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வருவதற்கு அது உடைக்கப்பட வேண்டும். இந்த தேர்தலில் அது உடைக்கப்படுமா? வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா 2வது விருப்ப தேர்வில் அனுருகுமார திசாநாயக்கவுக்கு வாக்களிக்கலாம் என்கிறார். இது எந்த அடிப்படையில் கூறப்படுகிறது? ஜேவிபியின் கடந்த காலம் என்ன என்ற சந்தேகங்கள் பலருக்கு ஏற்படலாம். அந்த சந்தேகங்களை இந்த காணொளி ஓரளவுக்கு புரிய வைக்கும். வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா கூறுவதில் அதை அவர் விலாவாரியாக கூறாவிட்டாலும் ஒரு விஷயம் இருக்கிறது. அதை விலாவாரியாக பார்க்கலாம். கடந்த கால வரலாறு இன்னமும் ஜேவிபியையும் நாட்டையும் ஆட்டி படைக்கிறது. இப்போது ஜனாதிபதியாக உள்ள விக்ரமசிங்க 1980களில் ஜேவிபி கிளர்ச்சியின் போது பிரேமதாசவின் அரசாங்கத்தில் ஒரு மூத்த அமைச்சராக இருந்தார். மேலும் அவர் அப்போது ஜேவிபி மீதான அடக்குமுறையில் ஒரு தீவிரமான பங்கை கொண்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டுகளுடனும் இன்னமும் போராடுகிறார். இதேவேளை பல வயதான இளைஞர்கள் ஜேவிபியின் கடந்த கால தீவிரவாதத்தையும் மறக்கவில்லை. ஒரு காலத்தில் ஜேவிபியின் முக்கிய இலக்குகளாக இருந்தவர்கள் புத்திஜீவிகள், கலைஞர்கள், ஓய்வு பெற்ற போலீஸ் மற்றும் இராணுவ பணியாளர்கள். அந்த நாட்களில் ஜேவிபி அவர்களை தேடி தேடி தாக்கியது. இப்போது அவர்களையும் தம்முடன் இணைத்துக் கொண்டு தொழிற்சங்கங்களையும் இணைத்து சமூகத்தின் ஒரு பெரிய அளவிலான கூட்டணியை கட்டியெழுப்பிய விஷயத்தில் அனுருகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கட்சியின் மிகப்பெரிய அறிவிப்பு பலகை ஊழலை ஒழிப்போம் என்ற வாக்குறுதி. 1980-90களில் ஜேவிபி செய்ததை குறை கூறுவது தவறு என்று கருதுபவர்கள் தென்னிலங்கையில் அதிகரித்துள்ளார்கள். ஏனெனில் இன்று நாம் காண்பது 1990களில் இருந்த ஜேவிபியை அல்ல என்பது அவர்களது கூற்று. செப்டம்பர் 21 இலங்கை மக்கள் தேர்தலில் வாக்களிக்கும் போது இலங்கை மக்கள் ஜேவிபியையும் நம்பும் என்று அனுருகுமார திசாநாயக்க நம்புகிறார். ஏனெனில் அவர் கடந்த கால ஊழல் அரசுகளின் முரண்பாடுகளுக்கு எதிராக இருக்கிறார். சிங்கள பௌத்த இனவாதத்தை ஜேவிபியால் அழிக்கவோ மறைக்கவோ முடியுமா? அதை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறும் அனுர அதற்கு புதிய தலைமுறையினரை அதிகம் நம்பியுள்ளார். ஆனால் 2022 எதிர்ப்புகளுக்கு பின் ஒரு மக்கள் ஊழல் எதிர்ப்பு கூட்டணியை கட்டியெழுப்ப திசாநாயக்கவின் பெரிய கூட்டணி அணுகுமுறைக்கு ஜேவிபியின் தமிழர்கள் மீதான குழப்பமான கடந்த காலம் அதன் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் மழுங்கடிக்கும் அபாயம் உள்ளது. இருப்பினும் ஜேவிபி மாறித்தான் உள்ளது. இவர்கள் 1980களில் இருந்த ஜேவிபி அல்ல. மற்றொரு விஷயம், ஜேவிபி நீண்ட காலமாக இலங்கையில் இந்தியா தலையிடுவதற்கு எதிராக உள்ளது. 1980களில் இருந்து 2009 வரை போராடிய ஈழ விடுதலை இயக்கங்கள் இலங்கை மீதான இந்தியாவின் செல்வாக்குடன் தொடர்புடையதாக ஜேவிபி கருதியதே அதற்கு காரணம். உண்மையில் 1987 முதல் 1990 வரை கொழும்புடன் இணைந்து செயற்பட இந்தியா இலங்கைக்கு அமைதிப்படையை அனுப்பியது. தனித்தனியாக இலங்கையின் அரசியலமைப்பின் 13வது திருத்தம் என அறியப்படும் மாகாண சபைகளுக்கு சில அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதை நோக்கமாக கொண்டதை ஏற்றுக்கொள்ளுமாறு புதுடில்லி கொழும்பை வற்புறுத்தியது. முன்னர் அரசிற்கு எதிராக ஆயுதமேந்திய போதிலும் ஜேவிபி இலங்கையை பிளவுபடுத்தும் தனிநாடு என்ற அதன் இலக்கின் காரணமாக தமிழ் கிளர்ச்சி இயக்கத்தை எதிர்த்தது. 2000களின் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கீழ் விடுதலை புலிகள் இயக்கத்தை நசுக்கிய போது ஜேவிபி அரசாங்கத்தை ஆதரித்தது. விடுதலை புலிகளுக்கு எதிரான ராஜபக்ச அரசாங்கத்தின் போரை ஆதரித்ததற்காக தாம் வருத்தப்படவில்லை என்று அனுருகுமார திசாநாயக்க முன்பு கூறியுள்ளார். ஆனால் சிங்கள தலைவர்கள் தற்போது தேர்தல் வேட்பாளராக உள்ள அனைவரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதை கூறியுள்ளார்கள். உள்நாட்டு போரின் போது நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று இலங்கை தமிழர்களும் சர்வதேச சமூகத்தின் சில பகுதிகளும் நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றன. குற்றச்சாட்டுகளில் சட்டத்திற்கு புறம்பான மரண தண்டனை, மருத்துவமனைகள் உட்பட பொதுமக்களின் இலக்குகள் மீது கண்மூடித்தனமான ஷெல் தாக்குதல்கள், பலவந்தமான காணாமல் போதல்கள், பெரிய பொதுமக்கள் படுகொலைகள், சித்திரவதை, பாலியல் வன்முறை மற்றும் மனிதாபிமான உதவி மறுப்பு ஆகியவை அடங்கும். ஆனால் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அத்தகைய விசாரணையை நிராகரித்துள்ளது. உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட எவரையும் தண்டிக்க என்பிபி முயலாது என அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாறாக உள்நாட்டு போரின் போது என்ன நடந்தது என்பதை கண்டறிய தென்னாப்பிரிக்காவின் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின்படி ஒரு பொறிமுறையை நிறுவ அவர் பரிந்துரைத்துள்ளார். இங்குள்ள முக்கிய விஷயம், எல்லா சிங்கள தலைவர்களும் இதே நிலைப்பாட்டில் தான் உள்ளார்கள். யார் ஜனாதிபதியாக வந்தாலும் இதே நிலைப்பாடுதான்.
அதில் சிலர் மென்மையாக கூறுவார்கள், சிலர் கடுமையாக கூறுவார்கள். விளைவு ஒன்றுதான் என்பதை நாம் பார்த்துவிட்டோம். ஜேவிபி ஒற்றுமை ராஜ்யம் என்பதில் உறுதியாக உள்ளனர் என்றும் 13வது திருத்தம் குறித்து அவர்களுக்கு தெளிவான நிலைப்பாடு இல்லை என்றும் எழுத்தாளரும் ஆய்வாளருமான குசல் பெரேரா தெரிவித்தார். 1987ஆம் ஆண்டு சட்டமாக்கப்பட்டது முதல் அரசியலமைப்பின் 13வது திருத்தம் இன்னமும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த திருத்தம் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு பகிர்ந்தளிக்க வழிவகுத்தது. ஆனால் வடக்கில் தனிநாடு உருவாக்கப்படும் என வாதிட்ட விமர்சகர்களின் அரசியல் எதிர்ப்புக்கு அஞ்சி எந்த ஒரு ஜனாதிபதியும் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை. அனுரகுமாரவும் அதை நடைமுறைப்படுத்த மாட்டார் என்று இப்போதே அடித்து கூறிவிடலாம். ஆனால் அனுரகுமார எங்கே மேலே நிற்கிறார் என்றால், இலங்கையின் ஊழலற்ற அரசு, நேர்மையான நிர்வாகம். அது சிங்கள மக்களுக்கு மட்டுமானதல்ல, தமிழர்களுக்கும் தான். நேர்மையான நியாயமான இலங்கையை உருவாக்க தவறிய சிங்கள அரசியல்வாதிகள் மத்தியில் இவரால் ஒரு நேர்மையான நியாயமான இலங்கையை உருவாக்க வாய்ப்பு உள்ளது. அந்த இலங்கையில் தமிழர்களும் வாழ்வார்கள். 1968இல் ரோகண விஜயவீரவினால் உருவாக்கப்பட்ட ஒரு இனவாத கட்சி ஜேவிபி வரலாற்று ரீதியாக சிங்கள பௌத்த சித்தாந்தத்துடன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டது மற்றும் அதன் சொல்லாடல்கள் இலங்கையின் பெரும்பான்மை சமூகத்தின் கவலைகளை பிரதிபலித்தது. இதன் விளைவாக இது கிராமப்புற சிங்கள பௌத்த இளைஞர்களிடமிருந்து ஆதரவை பெற்றது. ஆனால் அதே ரோகண விஜயவீர சிங்கள இராணுவத்தால் நாடு முழுவதும் தேடப்பட்ட போது அவர் மறைந்திருந்த இடம் யாழ்ப்பாணத்தில் சுன்னாகம் கிராமத்தில் உள்ள தமிழர்களின் வீடுகள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தெரிந்திருக்கலாம். அதை அவர் நன்றியுடன் நினைவு கூறவும் செய்யலாம். இவையெல்லாம் பழைய கதைகள். ஆனாலும் கூட இலங்கை வாக்களிக்க தயாராகி வரும் நிலையில் பொருளாதாரத்தின் நிலையை போல வேறு எந்த பிரச்சனையும் நாட்டின் மையமாக இல்லை. ஏப்ரல் 2022இல் இலங்கை அரசாங்கம் சுதந்திரத்திற்கு பின்னர் முதல் முறையாக தனது கடனை திருப்பி செலுத்தவில்லை என்று அறிவித்தது. கோட்டாபய ராஜபக்சவுக்கு பின்னர் ஜனாதிபதி விக்ரமசிங்க நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் பாதையில் கொண்டு வருவதற்கான முயற்சியில் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து நிதிப்பொதியை பெற்றார். சில ஆய்வாளர்களும் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்களும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை பாராட்டினாலும் பல சாதாரண இலங்கையர்களுக்கு வலியை குறைக்கும் விதத்தில் ஜேவிபி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்யலாம் என்று திசாநாயக்க கூறியுள்ளார். ஒப்பந்தத்தை தொடர்ந்து அரசாங்கம் வரி உயர்வுகள், மானிய குறைப்புகள் மற்றும் பொதுத்துறை சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியது. இது வாழ்க்கை செலவை அதிகரித்தது மற்றும் சமூக நலன் ஆதரவை குறைத்தது. அதிக வரிகள் மற்றும் குறைக்கப்பட்ட மானியங்கள் குறிப்பாக எரிபொருள் மற்றும் மின்சாரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களை விகிதாசாரத்தில் பாதித்துள்ளது. திசாநாயக்கவின் தற்போதைய பொருளாதார கொள்கை அவரது பாரம்பரிய சோசலிச நிலைப்பாட்டிலிருந்து குறிப்பிடத்தக்க மாற்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கொழும்பில் உள்ள சந்தை சார்பு சிந்தனை குழுவான அட்வொகேட்டா இன்ஸ்டிடியூட்டின் சிஇஓ தனாத் பெர்னாண்டோ கூறுகிறார். அவர் இப்போது வர்த்தக சார்பு அணுகுமுறைக்கு வாதிடுகிறார். கட்டண கட்டமைப்பை எளிமைப்படுத்தல், வர்த்தக சூழலை மேம்படுத்தல், வரி நிர்வாகத்தை சீர்திருத்துதல், ஊழலுக்கு முடிவு கட்டுதல் மற்றும் தனியார் துறையை வளர்ச்சியின் இயந்திரமாக நிலைநிறுத்துதல் ஆகியவற்றை அனுரகுமார வலியுறுத்துகிறார். இது புதிய ஜேவிபி அணுகுமுறை. இருப்பினும் கடன் பேச்சுவார்த்தையில் அனுரவின் நிலைப்பாடு தெளிவாக இல்லை. அதே நேரத்தில் தற்போதைய IMF திட்டத்துக்குள்ளேயே இருப்பதற்கான உறுதிப்பாட்டை அனுரகுமார திசாநாயக்க வெளிப்படுத்தி உள்ளார். இவையெல்லாம் காட்டுவது ஒன்றைத்தான். ஓடுகிற குதிரைகளில் இலங்கை மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய குதிரை அனுரகுமார திசாநாயக்க. அவருக்கு அடுத்த குதிரைகள் பற்றி நாம் பேச வேண்டாம். அவர்களில் பெரிய வேறுபாடு கிடையாது.